ஹலோ எவ்ரிபடி. இந்த வீடியோவில் 12th 12ஆம் வகுப்பு கெமிஸ்ட்ரி வேதியியல் பாடத்திற்கான கல்வி தொலைக்காட்சியில் இது நாள் வரை இப்போ வரை அதாவது 5/1/2021 வரை என்னென்ன நடத்தி முடிச்சிருக்காங்க, என்னென்ன போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் சயின்ஸ் குரூப் பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்டேட் பண்ணிட்டு வர்றோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி. ஸோ இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது மொத்த பாடங்கள் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குன்னா வந்து மொத்தம் 15 யூனிட் இருக்குது, 15 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கல்வி டிவி அஃபிஷியல் யூடியூப் சேனல் அண்டு கல்வி டிவி அண்டு தமிழ்நாடு அரசு உடைய வீட்டு பள்ளியினுடைய வெப்சைட். ஸோ இந்த மூணையும் வந்து கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த பாடப்பகுதியில் வந்து நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஸோ வாங்க ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1 பொறுத்தளவுக்கு எலிங்கம் வரைபடம் மட்டும் முடிச்சிருக்காங்க. இது மட்டும் யூனிட் 1 அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்டு யூனிட் 2ல் சிலிக்கேட்டுகள் முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் யூனிட் 2ல் இது மட்டும் தான் முடிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். அண்ட் யூனிட் 4ல் யூனிட் 3 நமக்கு அப்டேட் பண்ணலாம். யூனிட் 4ல் தனிம வரிசை அட்டவணையில் டி தொகுதி தனிமங்களின் இடம் மற்றும் எலக்ட்ரான் அமைப்பு முடிச்சிருக்காங்க. இடைநிலை தனிமங்களின் பண்புகளில் காணப்படும் பொதுவினை போக்கு உலோகத்தன்மை இதை முடிச்சிருக்காங்க. அடுத்தது அணு ஆரம் மற்றும் அயனிகளின் உருவ அளவில் ஏற்படும் மாறுபாடுகள் முடிச்சிருக்காங்க. அயனியாக்கும் ஆற்றல், ஆக்சிஜனேற்ற நிலை, இடைநிலை தனிமங்களின் திட்டம், மின்முனை மின்னழுத்த மதிப்புகள், காந்த வினையூக்கி பண்புகள் இதெல்லாம் வந்து முடிச்சிருக்காங்க. உலோக கலவைகள் உருவாதல், இடைச்சேறுகள் சேர்மங்களை உருவாக்குதல், அணைவு சேர்மங்களை உருவாக்குதல், ஆக்சைடு மற்றும் ஆக்சோ நேர அயனிகள், டி வரிசை இடைநிலை தனிமங்களின் முக்கிய சேர்மங்கள், பொட்டாசியம் டை குரோமேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட், எஃப் தொகுதி தனிமங்கள், உள் இடைநிலை தனிமங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த யூனிட் 4ல் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து யூனிட் 5 பொறுத்தளவுக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அணைவுச் சேர்மங்கள் மற்றும் இரட்டை உப்புகள் நடத்தியிருக்காங்க. அணைவுச் சேர்மங்களுக்கான வெர்னரின் கொள்கை நடத்தியிருக்காங்க. கலை சொற்களின் வரையறைகள், அணைவுச் சேர்மங்களில் காணப்படும் மாற்றியம், அணைவுச் சேர்மங்களின் அதாவது IUPAC பெயரிடுதல், இணைத்திறன் பிணைப்பு கொள்கை VBT நடத்தியிருக்காங்க. உலோக கார்பனைகள் உலோக அணைவுச் சேர்மங்களின் நிலைப்புத்தன்மை முடிச்சிருக்காங்க. அடுத்து அணைவுச் சேர்மங்களின் முக்கியத்துவம் மற்றும் பயன்கள் யூனிட் 5 பொறுத்தளவுக்கு முடிச்சிருக்காங்க. அண்ட் யூனிட் 6ல் திடப்பொருட்களின் பொது பண்புகள், திடப்பொருட்களை வகைப்படுத்துதல், படிக வடிவம் உடைய திடப்பொருட்களை வகைப்படுத்துதல், முதல்நிலை மற்றும் முதல்நிலை அற்ற அலகுக்கூடுகள், பொதித்திறன், பொருள் மைய கனசதுரமைப்பு, அருங்கோண மற்றும் முக மைய கனசதுர அமைப்பு, படிக குறைபாடுகள், கனசதுர அலகுக்கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுதல், அலகுக்கூட்டு பரிமாணங்களின் அடிப்படையிலான கணக்கீடுகள், அடர்த்தி கணக்கிடுதல், படிமங்களில் பொதிவு. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் யூனிட் 6 பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. யூனிட் 7 ஒரு வேதி வினையின் வினைவேகம், வேக விதி மற்றும் வினைவேக மாறிலி, மூலக்கூறு எண், தொகைப்படுத்தப்பட்ட வினைவேக சமன்பாடுகள், ஒரு வினையின் அரைவாழ் காலம், மோதல் கொள்கை, அர்ஹினியல்ஸ் சமன்பாடு, வினைவேகத்தின் மீது வெப்பநிலையின் விளைவு, வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த யூனிட் 7 பொறுத்தளவுக்கு முடிச்சிருக்காங்க. அண்ட் யூனிட் 8 அமிலங்கள் மற்றும் காரங்கள், அமிலங்கள் மற்றும் காரங்களின் வலிமை, தாங்கல் கரைசல், உப்பு நீராற்பகுத்தல், கரைதிறன் பெருக்கம், pH அளவீடு, வலிமை குறைந்த அமிலங்களின் அயனியாதல், பொது அயனி விளைவு இது முடிச்சிருக்காங்க. அடுத்தது யூனிட் 9 பொறுத்தளவுக்கு மின் பகுதி கரைசலின் கடத்துத்திறன் முடிச்சிருக்காங்க. செறிவை பொறுத்து மோலார் கடத்துத்திறனில் ஏற்படும் மாற்றம் முடிச்சிருக்காங்க. கள வினைகளின் வெப்ப இயக்கவியல் முடிச்சிருக்காங்க. துணை மின்கலங்கள் முடிச்சிருக்காங்க. அரிமானம் மின் வேதி வரிசை முடிச்சிருக்காங்க. கோல்ட்ராஸ் விதி முடிச்சிருக்காங்க. மின் வேதிக்கலன் இதெல்லாம் வந்து யூனிட் 9 பொறுத்தளவுக்கு முடிச்சிருக்காங்க. அண்ட் யூனிட் 10 பொறுத்தளவுக்கு பரப்பு கவர்தல் மற்றும் உறிஞ்சுதல் வினைவேக மாற்றம் முடிச்சிருக்காங்க. நொதி வினைவேக மாற்றம், ஜியோலைட் வினைவேக மாற்றம்,
கூழ்மம் பிரிகை நிலைமை மற்றும் பிரிகை கூழ்மங்களை தயாரித்தல் முடிச்சிருக்காங்க. கூழ்மங்களை தூய்மையாக்குதல் முடிச்சிருக்காங்க. கூழ்மங்களின் பண்புகள், அடுத்தது பால்மானங்கள் முடிச்சிருக்காங்க யூனிட் 10 பொறுத்தளவுக்கு. அடுத்து யூனிட் 11 பொறுத்தளவுக்கு அலிபாட்டிக் ஆல்கஹாலின் பண்புகள் மற்றும் பயன்கள் முடிச்சிருக்காங்க. அரோமேட்டிக் ஆல்கஹால் முடிச்சிருக்காங்க. ஈத்தர்கள் அப்படிங்கிற டாபிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க யூனிட் 11 பொறுத்தளவுக்கு. அண்ட் யூனிட் 12 பொறுத்தளவுக்கு ஆல்டிஹைடுகள் மற்றும் கீட்டோன்களுக்கு பெயரிடுதல், கார்பனைல் தொகுதியின் அமைப்பு, ஆல்டிஹைடுகள் மற்றும் கீட்டோன்களின் பொதுவான தயாரிப்பு முறைகள், ஆல்டிஹைடுகள் மற்றும் கீட்டோன்களின் இயற்பண்புகள், ஆல்டிஹைடுகள் மற்றும் கீட்டோன்களின் வேதிப்பண்புகள் முடிச்சிருக்காங்க. பென்சால்டிஹைடின் சில முக்கிய வினைகள் முடிச்சிருக்காங்க. ஆல்டிஹைடுகளுக்கான சோதனை முடிச்சிருக்காங்க. ஆல்டிஹைடுகள் மற்றும் கீட்டோன்களின் பயன்கள் முடிச்சிருக்காங்க. பார்மிக் அமிலத்தின் ஒடுக்கும் பண்பு முடிச்சிருக்காங்க. கார்பாக்சிலிக் அமிலங்களின் அமிலத்தன்மை முடிச்சிருக்காங்க. கார்பாக்சிலிக் அமில பெறுதிகள் முடிச்சிருக்காங்க. அடுத்ததாக கார்பாக்சிலிக் அமிலங்கள் மற்றும் அதன் பெறுதிகளின் பயன்கள் எல்லாம் வந்து யூனிட் 12 பொறுத்தளவுக்கு முடிச்சிருக்காங்க. யூனிட் 13 பொறுத்தளவுக்கு நைட்ரோ சேர்மங்கள் வகைப்படுத்தல், பெயரிடுதல், மாற்றிய முடிச்சிருக்காங்க. நைட்ரோ ஆல்கன்களின் அமிலத்தன்மை மற்றும் அதை தயாரிக்கிறது முடிச்சிருக்காங்க. நைட்ரோ அரின்களை தயாரித்தல் முடிச்சிருக்காங்க. நைட்ரோ ஆல்கன்களின் இயற் மற்றும் வேதி பண்புகள் முடிச்சிருக்காங்க. அமீன்களின் இயற்பண்புகள், அலிபாட்டிக் அரோமேட்டிக் அமீன்களின் வேதி பண்புகள் எல்லாம் முடிச்சிருக்காங்க. சைனைடுகளின் இயன் மற்றும் வேதி பண்புகள் முடிச்சிருக்காங்க. ஆல்கல் ஐசோசைனைடுகள் முடிச்சிருக்காங்க. ஐசோசைனைடுகளை தயாரித்தல் மற்றும் பண்புகள் முடிச்சிருக்காங்க. கரிம நைட்ரஜன் சேர்மங்களின் பயன்கள் முடிச்சிருக்காங்க. யூனிட் 13 பொறுத்தளவுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அண்டு யூனிட் 14 வந்து நடத்தலை. அண்டு அடுத்ததாக ஃபைனலாக யூனிட் 15. ஸோ மருந்து பொருட்கள், உணவு கூட்டு பொருட்கள், அழுக்கு நீக்கும் காரணிகள், பல படிகள். ஸோ இதெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு இதெல்லாம் முடிச்சிருக்காங்க.